அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள், கடன்கள், எதிரி தொல்லைகள், மேடம் ஏமா பயம் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, நிம்மதியாக தூங்கக்கூட முடியல, சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி கவலையில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது ரொம்ப ரொம்ப உதவியானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நான் சொன்ன பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான். இவை போல் 8000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களை விட்டு நீங்குவதற்கு இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். சரி, இது என்ன பரிகாரம், எந்த நாளில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நாளைய நாள் ஜனவரி மாதத்தின் 10ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை. மார்கழி மாதங்கிறதே பெருமாள் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் தான். சனிக்கிழமையும் அவருடைய வழிபாட்டுக்கு உகந்தது தான். அதுவும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கடைசி சனிக்கிழமையாகவும் அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நாளில் நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதியானது தொடங்குது. இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது காலத்தின் தெய்வமான காலபைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதி அப்படின்னு சொல்லலாங்க. காலத்தை ஆள்பவர் அப்படின்னு இவரை சொல்லுவோம். இவரை வணங்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமாகவே இவரை நம்ம தினமும் வணங்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாள் வழிபாடு செய்யும் போதும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் இந்த சனிக்கிழமை அப்படின்னு இருக்குது இல்லையா, இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். எவர் ஒருவர் தனக்குரிய நாளில் தன்னுடைய குருவாகிய காலபைரவரை வழிபாடு செய்கிறாங்களோ தன்னால் எந்த ஒரு துன்பமோ அவங்களுக்கு நேராது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. அதாவது சனிக்கிழமை நாளில் காலபைரவர் வழிபாடு செய்யும்போது சனி கிரக தோஷங்களாகட்டும், இல்லை ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதனால் நமக்கு ஏதாவது ஜாதக ரீதியாக பாதிப்பு இருக்குதுனாலும் நம்ம இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது அதெல்லாம் தொந்தரவாக மாறாது, நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சனீஸ்வரரே காலபைரவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கெடுத்தால் எவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளாகட்டும் நல்லதாகட்டும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் நினச்சாரு அப்படின்னா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அவருக்குரிய இந்த நாளில் தான் நமக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி திதி அமைஞ்சிருக்குது. இந்த திதியானது எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை மதியம் 12:34 தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:52 வரைக்கும் இருக்குது. பொதுவாக நம்ம தேய்பிறை அஷ்டமி நாளில் மிளகு வச்சு பரிகாரம் செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதனால தான் நம்ம மிளகு தீபம் ஏற்றுவது, மிளகு வச்சு ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது சனிக்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் இப்போ மிளகு வச்சு தான் நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இதில் உங்களுக்கு நான் 2 விதமான மெத்தடு சொல்கிறேன். ஒன்று சுத்தமாக இருக்கிறவங்க தான் செய்யணும், அதாவது அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, பீரியட்ஸில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று நான் மேலே சொன்ன மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லாத பரிகாரம். சரி, முதல் பரிகாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டு பூஜையில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறைக்கு இதுதான். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் பூஜை அறையிலன்னா இந்த ஹாலில் அப்படின்னு ஏற்றுறது ஓகேவா இருக்கும். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு காலியான மண்ணகல் வேணும், ஒரு சிவப்பு நிற துணி அல்லது வெள்ளை நிற துணி வேணும், காட்டன் துணியை பார்த்து எடுத்துக்கணும். இதில் 8 மிளகு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. எப்படி எல் தீபத்துக்கு முடிச்சு கட்டுவோம் அந்த மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ இந்த முடிச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்து அப்படியே அதையே ஏற்றி வச்சுடுங்க. இந்த ஒரு மிளகு தீபத்தை நீங்கள் வீட்டிலையும் ஏற்றலாம், கோவில்லையும் ஏற்றலாம். எங்கே ஏற்றினாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். இதை சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஏற்றணும். இதை நீங்கள் செய்யுங்க.
அடுத்த பரிகாரத்துக்கும் நமக்கு மிளகு தான் தேவைப்படுது. 8ங்கிற எண்ணிக்கையில் தான் தேவைப்படுது. ஏன் 8ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை நாளாக இருக்குது. சனீஸ்வரருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது 8. அதே போல் கால பைரவர் வழிபாட்டுக்குரிய இந்த அஷ்டமி திதியுமே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி தான். அதனால தான் இந்த கணக்கில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்குமே நமக்கு துணி தான் வந்து தேவைப்படுது. ஒரு சிலதுக்கு வந்து பேப்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஒரு சிலதுக்கு வந்து துணி வந்து ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்க சொல்லுவேன். இதுக்கு நீங்கள் துணியே எடுத்துக்கிறது சிறப்பு. ஒரு சிவப்பு நிறத்தில் உள்ளங்கை அளவுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தீபம் ஏற்றுவதுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை நிறம் அந்த 2ல் எதை வேணாலும் வந்து பயன்படுத்தலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள், இந்த பரிகாரத்துக்கு சிவப்பு நிற துணி தான் வேணும். ஒரு லைனிங் கிளாத்தே ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதில் ஒரு உள்ளங்கை அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு மற்றதெல்லாம் மற்ற பரிகாரத்துக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அதனால் சிவப்பு நிறத்தில் நல்ல ரத்த சிவப்பில் இருந்துச்சுன்னா அதை ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன சதுர அடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் அந்த 8 மிளகையும் நீங்கள் போடணும். போடும்போது நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும். ஏன்னா காலபைரவர் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருப்பார். அப்போ நாம் வடக்கு திசை பார்த்த மாதிரி இருந்தால் தான் அவரை பார்த்து பரிகாரம் செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் அந்த 8 மிளகையும் அந்த துணியில் போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய கஷ்டம் தீரணும், கவலை தீரணும், நோய் நீங்கணுன்ட்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சொல்லி அந்த மிளகு வந்து போட்டுருங்க. இப்போ இது சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணுன்னு மனதார கால பைரவரையும் சனீஸ்வரரையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் இரவு தூங்கும்போது, அதாவது சனிக்கிழமை நைட்டு தூங்கும்போது உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. இல்லைன்னா பாய்க்கடியில் பெட்டுக்கடியில் கூட நீங்கள் வச்சுட்டு தூங்குங்க. இரவு முழுக்க இது அப்படியே உங்களுடைய தலகாணிக்கடியிலே இருக்கட்டும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக அல்லது எப்போ ஞாபகம் வருதோ அப்போது இந்த முடிச்சியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க. கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 8 முறை வந்து சுற்றுங்க. வலதுபுறம் வந்து இடதுபுறம் ஒரு 8 முறை, கிளாக் வைஸில் 8 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 8 டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு சுற்றிட்டு ஒரு காலியான மண்ணகல் வச்சு அதுக்குள்ளே இந்த முடிச்சியை வச்சு அதை அப்படியே அது கூட ஒரு கற்பூரம் வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம வந்து ஏற்றி வைக்கலாம். ஏன்னா துணி தான் கபகபன்ட்டு எரியும். இருந்தாலும் ஒரு கற்பூரம் சேர்த்திட்டு எரிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நின்று எரியும். அந்த மிளகெல்லாம் வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா? கற்பூரம் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு கற்பூரத்தை அந்த முடிச்சு மேலே வச்சு ஏற்றி வச்சுருங்க. இது எரிய நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்று அதை அப்படியே வேடிக்கை பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் கஷ்டம் அதுக்கிட்ட சொன்னீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு விலகுது, அதெல்லாம் உங்களை விட்டு நீங்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் குளிக்க போங்க. ஒருவேளை குளித்து முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த முடிச்சு அடியில் வச்சதே உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்போ தான் நான் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் முகம் கை கால் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர்த்துக்கு லீவாக தான் இருக்கும், லேட்டாக கூட எழுந்திருப்பீங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மதியம் 1:52 வரைக்குமே தேய்பிரை அஷ்டமி வந்து இருக்குது. அதுக்குள்ளார இது போல் தலையை சுற்றி நீங்கள் அந்த மிளகை வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிருங்க. கண்டிப்பாக வெளியில் தான் எரிக்கணுமா, வெளியில் எரிச்சா கொஞ்சம் எல்லோரும் எங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு எரிச்சிட்டு அது டஸ்ட்பினில் போட்டுட்டு விளக்க கழுவி மற்ற எரிக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.